குமுது ரொம்ப தேங்க்ஸ்மா. சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? வெறும் ஜூஸா சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறெல்லாம் தம்முன்னு இருக்க. லுங்கி கொஞ்சம் அவுத்து விடுறீங்களா? இல்ல லூஸ் பண்ணி விடுறீங்களா? என்ன குமுது? வாய மூடு. இப்ப லூஸ் பண்ணி விடணும். இதெல்லாம் நீ சின்னதுக்கு அப்புறம் டைட் பண்ணி விடணும். என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு. நான் இப்போ போயிடுறேன். போ. பாரு குமுது, நான் இப்ப போறேன். உடனே சொன்ன ஒரு சட்டைன்னா போலீஸ் வரும். ஆளை விட்டு எடுக்க சொல்றதுக்காக 7 வருஷம் தண்டனை உள்ள போயிடுறேன். நான் வர எனக்கு அவமானமா இருக்கு. நான் போறேன். நான் போறேன். அப்பா முருகா, சுகமா இருக்குடா. அப்பா அப்பா அப்பா. ஐயோ, சும்மா தொட்டால எவ்வளவு சுகமா இருக்குடா கண்ணு. பசி உயிர் போகுது. சாப்பிடுறதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா? சும்மா கண் வைக்காதீங்க. இவ்வளவு சாப்பிடுவேன். நான் எப்படி சாப்பிடுறது? கை ஒடிச்சு விட்டீங்களே. அந்த கையில சாப்பிடுறது? இந்த கையில? ஏய், இந்த கையில எவன் சாப்பிடுவான்? சாண வைக்க வேணா பட்டி கடன் சாவேன். பாருங்க, செத்து போடுமா. என்ன பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நீ பூ இழந்து பொட்டு இழந்து விதவையா 7 வருஷம் ஜெயில். மூடியா பெரிய பண்ணி தொடங்கி சொல்ற. ஊட்டி விடுமா. உட்காந்து போல. நீ உட்கார் குமுது. தண்ணி உட்காரையா. பாய பாரு. மெதுவா பாரு. அண்ட சராசரமும் தெரியுது. ஸ்பூன்ல எல்லாம் வேண்டாம், கையில தான் ஊட்டி விடணும். எவ்வளவு நல்லா இருக்குடா முருகா. இப்படி உன் கையிலேயே சாப்பாடு கிடைச்சா ஒவ்வொருயே சாப்பிட்டுடலாம். உனக்கு என்ன, இதெல்லாம் வாங்கறதுக்கே 1000 ரூபாய் ஆச்சு. இன்னும் எத்தனை நாள் தங்க போற? என்னென்ன திங்க போறன்னு கொஞ்சம் விவரமா சொல்லிடு. வீடு வாசல் எல்லாம் பேசி வைக்கிறேன் விக்கிறதுக்கு. எனக்கு இருக்க பசிக்கு நாளைக்கு ஊட்டி விட்டா எப்ப முடிக்கிறது? நமக்கு வேலை காட்டுற. ஐயோ, என்னங்க இந்த கையில வாலிட்டு அந்த கையை தூக்கிட்டு இருக்க? ஆமா, நீங்க பாத்தீங்களா? சரி, இந்த தண்ணி எப்படி சாப்பிடுறது? பாய பாரு. கட்டியா பிடிச்சு. அப்படிதான் இடுப்பு கட்டியா பிடிச்சுப்பா. என்ன சாப்பாடுப்பா முருகா. அப்பா வருஷம் பூரா சாப்பாட வேண்டாப்பா. கோயில் மாதிரி சுத்திட்டு இருக்க. ராசியான இடம் பார்த்து உட்கார. அப்பா அப்பா. குமுது, நீ செஞ்ச உபச்சாரத்துக்கு என்ன மாதிரி நல்ல பையனா, சின்ன பையனா, அழகான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா நிம்மதியா வாழணுமா? முடியா. அதான் சின்ன தொலைக்காட்சியில் என்ன இது எதுல செஞ்சதுமா? எலவ பஞ்சு. ஏன் கத்துறேனா? எலவும் பஞ்சா எனக்கு அலர்ஜி. வந்துட்டேன்னா அவ்வளவுதான், உடம்பெல்லாம் உங்க மாதிரி குண்டு குண்டா தடிச்சிடும். அப்ப ஒண்ணு செய், கிளீனா தரையில படு. கண்ணு, குமுது கண்ணு, குமுது கண்ணு, இங்க கொஞ்சம் வாடா. உட்காடா. தப்பா நினைச்சுக்காத, நான் உனக்கு குழந்தை மாதிரி. இவ்வளவு பெரிய மடியில எங்கேயாவது ஒரு ஓரத்துல சின்ன இடம் கொடுத்தேன்னா நான் ஓரமா படுத்துக்குவேன். என்ன சுகண்டா முருகா. இதுக்கு முன்னால யூ ஃபார்ம் எம் ஃபார்ம் இல்லப்போ. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நர்ஸ் ஒரு நோயாளி பணிவிட பண்றது இல்ல. நீங்க நர்ஸ், நான் நோயாளி. குமுதுமடி மெத்தையடி ஆடி. கொஞ்சம் வாய மூடி தூங்குறீங்களா? இல்லைங்க, நான் தூங்கும் போது யாராவது தாளாட்டு பாடினாங்க. இல்ல நீங்க பாடுங்க. வர ஆசத்துக்கு நேரா போலீஸ்ல போய் உண்மையை சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிடலாமான்னு தோணுது. ஆனா பயமா இருக்கு. குட் மார்னிங். உடம்பு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் தேவையில்லைங்க. குடிங்க. கைய தூக்க முடியல, எப்படிங்க குடிக்கிறது? வாய கொண்டாங்க. டீ சாப்பிட்டாச்சு. நல்லா சுடு தண்ணில குளிச்சுட்டா உடம்பு எல்லாம் போயிடுங்க. குளிங்களா? அதான் இருக்க 7 பாத்ரூம். எப்படிங்க உடம்பு விட வச்சுக்கிட்டு எப்படிங்க குளிக்கிறது? இங்க எருமையெல்லாம் குளிப்பாட்டுற பையன் ஒருத்தர் இருக்கான், அவனை கூப்பிடுறேன். எனக்கு ஆம்பளைங்க உடம்பு தொட்டாலே அலர்ஜிங்க. கருமம்.
இன்னும் என்னென்ன வியாதி இருக்கு ஒரேடியா சொல்லி தொலைங்க. அது அப்பப்பதாங்க தெரியும். கஷ்டம். வாங்க. கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். இங்க இல்லைங்க, இடுப்ப பிடிச்சு. அப்பா அப்பா என்ன சொல்லலாம் முருகா. ஆம்பளை உடம்பு தொட்டா தப்பு இல்லைங்க, நெஞ்சத்தை தொட்ட இழுத்துங்க. முருகா அப்பா முருகா. இந்த மாதிரி ஒரு குளிகளுக்காக தினமும் உங்க ஆளுங்க கையில அடி வாங்கலாம் போல இருக்குங்க. எனக்கும் தான் ஆசை ஆளை வச்சு அடிக்கணும்னு. என்ன பண்றது, ஆபர செலவு நினைச்சு அடி வைக்கிற புளிய கரைக்குதே. குளிச்சது போதும். தொடச்சிட்டு வந்து சேரு. நீயே கொஞ்சம் தொடச்சி விட்டுட. சும்மா இல்லையா, பொண்டாட்டி செய்ய மாட்டான், என் கட்டின பொண்டாட்டி செய்ய மாட்டான். நான் செஞ்சிருக்கேன். தொடச்சு வேணுமா? நான் ஒரு மாதிரி ஜாக்கிரதை. தலை நல்ல பொண்ணுதான், கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? ஹலோ மாதவன், மனோகர் ஹியர். ஏதாவது கேபிள் சிங்கம் வந்திருக்கா? ஏதாவது கேபிள் சிங்கம் வந்தா முதலாளி ஊர்ல இல்ல வெளியூர் போயிருக்காங்க, 2 டேஸ் வந்துருவாங்கன்னு சொல்லு. நான் இங்க இருக்கேன், அதையும் கேட்கிறேன். ஒரு டீனேஜ் பொண்ணு நல்லா குண்டு குண்டா இருக்கா. அந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. என்ன ஏமாத்த நினைச்சா, நான் அவளை ஏமாத்திட்டு அவ வீட்டை டென்ட் போட்டாச்சு. ஐயோ ஏன் கேட்கிற ராஜோபச்சாரம், சிக்கன் பிரியாணி கேட்கறியா, அந்த பிரியாணி கேட்கறியா, இந்த பிரியாணி கேட்கறியா, ஏன் சொல்ற? சும்மா நம்ம வீட்டுல அவ்வளவு சர்வீஸ் இருக்காங்க, என்ன பிரயோஜனம்? இந்த சர்வீஸ் முதல்ல அவங்க நத்திங்மா. 2 டேஸ்ல நான் இங்க வந்துருவேன். சரியா? ஓகே குட் நைட். டாக்டர் ஓகே. ஐயோ அவர் உடம்புக்கு ஒண்ணுன்னா எனக்கு வந்த மாதிரியே. நீங்க சொன்ன மாதிரியே 3 வேளையும். ஓகே தேங்க்ஸ். என்னாச்சு கையில? நீங்க ஆளை விட்டு அடிக்க சொல்லிட்டு என்ன மறந்துட்டீங்களா? ஆமா அது வந்து டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு? ஐயோ ஐயோ ஆமா கை உடைஞ்சான் போயிருக்கு. படுத்துங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. டாக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா? இப்ப நீங்க சாப்பிடுறீங்களா மருந்து, இந்த பாயா, இடியாப்பம், பிரியாணி, முட்டை, மீன், இந்த மருந்தெல்லாம் நிறுத்திட்டு டெய்லி 3 வேளைக்கு பியூட்டிஃபுல் சுக்கு கஷாயம் வித் பச்சை தண்ணி. இருங்க, காலம்பரம் 3 டம்ளர், மத்தியானம் 5 டம்ளர், ராத்திரி 1 டம்ளர், அண்ட நிறைய காய்ச்சி வைக்க சொல்லிட்டாரு. என்னங்க ரக்கமா இருக்கு? என்ன கேட்டா அந்த டெலிபோன் டாக்டர் கேளுங்க. எதுக்காக? என்ன எதுக்காக? அவர்தான் போன் பண்ணி 3 வேளை சுக்கு கஷாயம் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. இருக்காது. என்ன இருக்கவே இருக்காது. ஐயோ கை மறந்துட்டீங்களா? ஆமா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இனிமே 3 வேளைக்கு சுக்கு கஷாயம் தான் டெலிபோன் டாக்டர் சொல்லியாச்சு. அப்படி ஒரு டாக்டர் இல்ல எப்படி சொல்லி இருப்பாரு? ஏன் சார் உத வாங்கினது எங்க மாமா, பிரியாணி திங்கிறது நீங்களா? மேடம் குமுது ரைட். பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஏதோ பெட் கட்டிட்டீங்க. சரி வயசு இளமை முஞ்சாடுகிறது ஏதோ பண்ணிட்டு போறீங்க. 3வது பர்சன் அங்க மாட்டி வைக்கலாமா? எல்லாத்தையும் மறந்துடுங்க. நீ வாங்கி கொடுத்தீங்க, நான் சாப்பிட்டேன். எல்லாத்தையும் மறந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆயிடலாம். இத முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா? நான் முதல்லயே சொல்லியிருந்தா இந்த கையால எனக்கு ராஜோபச்சாரம் கிடைச்சிருக்குமா?